ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்னத்தை பற்றி பார்க்க போகிற மாதிரி இருந்தால், இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்களா இருந்தால் இந்த யூடியூப் சேனலில் யூடியூப் ஆட்டோமேஷன் சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. இது இப்போ ஆரம்பித்த ஒரு விஷயம் இல்லை, இது வந்துட்டு ரொம்ப நாளாகவே நடந்துட்டு இருக்கிற விஷயம். பட் இப்போ தான் வந்துட்டு இந்த ஏஐ டெக்னாலஜியோட இந்த வருகை அதிகரித்ததால் இது கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கான வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிற மாதிரி இருந்தால், இப்போ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்க்கக்குள்ள விளங்கும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு ப்ளே ஆகும். ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு விளங்கும் சரியா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஏஐ யூஸ் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் இப்படியான இமேஜஸ் வந்துட்டு நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் ஜெனரேட் பண்ணிக்கலாம் அல்லது கிரியேட் பண்ணிக்கலாம் சொல்லி நான் காட்ட போகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்துட்டு ஒரு சிம்பிளான வீடியோ தான். எந்த இடத்துல போய் இந்த இமேஜஸ் நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லி. ஸோ இதுக்கடுத்த வீடியோக்களில் வந்துட்டு நிறைய கண்டென்ட் போடலாம்னு சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி இதே மாதிரியான வீடியோஸ் கிரியேட் பண்ணுறேன், எப்படி அனிமேஷன் வீடியோ கிரியேட் பண்ணுறேன், எப்படி நிறைய அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நிறைய இமேஜஸ் கிரியேட் பண்ணுறேன், எப்படி ஒரு ஆட்டோமேஷன் யூடியூப் சேனல் நீங்கள் ரன் பண்ணுறேன், எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அதுக்கு நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணலாம்னு சொல்லி நிறைய ஐடியாஸ், எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ், நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஐடியாஸ் எல்லாம் வந்துட்டு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. ஸோ இன்றைக்கான இந்த ஃபெஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு என்னத்தை ஷோ பண்ண போகிறேன்னா, எங்கே போய் நீங்கள் இந்த இமேஜஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம் சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் piclumen.com. ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள் piclumen.com. ஸோ இது வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு இது வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது சரியா. டோட்டலி வந்துட்டு ஃப்ரீ. இதை நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணுறத விட நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்கும் அஸ் அ பிகினரா சரியா. ஸோ இப்போ தான் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லாட்டி நான் ஒரு யூடியூப் சேனல் நான் வந்து ரன் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்குது, நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லி இருக்கிறாங்களோ வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே போங்க, அது பிரச்சனை இல்லை. ஃப்ரீயே யூஸ் பண்ணியே நிறைய பேர் வந்துட்டு இப்படியான சேனலில் வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு சொன்னது போல் சரியா. ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணுமா இருந்தால் இந்த piclumen போங்க. ஸோ piclumen.com சொல்லி. ஸோ இங்கே போனீங்கன்னா தான் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன செய்யணுமா இருந்தால் மேலே பாருங்கள் லான்ச் ஆப்னு சொல்லியிருக்கும், இல்லாட்டி கெட் ஜெனரேட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களோட ஜிமெயிலை கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ண வேண்டிய வரும் சரியா. ஸோ சைன் அப் பண்ணுறது வந்து சிம்பிள் ப்ராசஸ்ங்கிறதால நான் அது ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ சைன் அப் பண்ணுங்கள். சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு எதுவும் இருக்காது ஜெனரேட் பண்ணது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த piclumenல கிரியேட் பண்ணப்பட்ட இமேஜஸ் தான் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்படியான இமேஜஸ் வந்துட்டு நீங்களே கிரியேட் பண்ணலாம். ஸோ இவங்களோட ப்ராம்ப்ட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு இமேஜ் நீங்கள் ஜெனரேட் பண்ணணுமாக இருந்தால் உங்களுக்கு முக்கியமான விஷயம், உங்களுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. ப்ராம்ப்ட் என்னென்னா ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் கொடுத்தா தான் அது வந்துட்டு இமேஜாக கன்வெர்ட் பண்ணி தரும். ஸோ அந்த வகையில் நாம் வந்துட்டு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எங்கேருந்து எடுக்க போகிறோமா இருந்தால் ChatGPTல தான் நம்ம போய் எடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ChatGPTல போய் கேட்கும், எனக்கு ஒரு பேபி வந்துட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்தா, இல்லாட்டியோ ஒரு பேபி வந்துட்டு ஒரு பாலோட விளையாடுற மாதிரி ஒரு இமேஜ் ஒரு ப்ராம்ப்ட் தான் சொல்லி கேட்போம் நாம சரியா. ஸோ அப்படியான ப்ராம்ப்ட் வந்துட்டு அது தரும். ஸோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல காப்பி பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம் நீங்கள் piclumenக்கு வந்தால் இந்த இடத்துல நீங்கள் உங்களோட ப்ராம்ப்டை நீங்கள் காப்பி பண்ணுங்கள். நான் ஒரு சாம்பிள் ப்ராம்ப்ட் எடுத்து வச்சிருக்கேன் ரைட். ஸோ அடுத்த வீடியோக்குள்ளே நிறைய ப்ராம்ப்ட்லாம் நான் ஷேர் பண்ணுவோம். ஸோ அதுக்குரிய வீடியோவையும் நான் உங்களுக்கு போடுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுமா இருந்தால் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. ஸோ இப்போ பார்க்க நாங்கள் இந்த ப்ராம்ப்டை கொடுத்துருக்கேன். இது என்னென்னா ஒரு 18 மாதம் உள்ள ஒரு வேர்ல்ட் பேபி வந்து ஒரு ரோட்டில் வந்து நடந்துட்டு வர மாதிரி ஒரு கான்செப்ட் தான் சரியா. ஸோ சின்ன ஒரு ப்ராம்ப்ட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் கேர் பண்ணி தேவையில்ல. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் மாடல் செலக்ட் சொல்லி ஒன்றிங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இருந்தால் இதில் ஃப்ளெக்ஸ் அதை கொடுங்க சரியா. ஸோ இது எல்லாமே வந்து நல்லா வேக் பண்ணுது, இது ரெண்டு நல்லா வேக் பண்ணுது. ஸோ இதில் ஃப்ளெக்ஸை கொடுத்துக்கோங்க. ஸோ இதான் வந்து முக்கியம். என்ன ரேஷியோ நீங்கள் இப்போ யூடியூப் ஷார்ட்ஸ் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்களா இருந்தால் இதுக்கு கொடுங்க 9:16 சரி. 9:16 ரேஷியோவில் கொடுங்க, இல்லாட்டி 6:9 கொடுத்தீங்களா வந்து லேண்ட்ஸ்கேப், அதாவது யூடியூப்பில் நம்ம நார்மலாக வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ அது இந்த சைஸில் வரும். ஸோ நான் வந்து ஷார்ட்ஸ்க்கு கொடுக்கணும் கொடுத்து போட்டு இது வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் இருந்தால் இதில் இப்போதைக்கு வந்து நீங்கள் 2 இமேஜ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு இமேஜுக்கு கொடுத்துக்கிறேன் ஈஸியாக இருக்கும் ப்ராசஸ்ங்கிறதுக்காண்டி. ஸோ அடுத்து இங்கே பாருங்கள் அட்வான்ஸ் செட்டிங் சொல்லியிருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த சேஞ்சஸும் நீங்கள் பண்ண தேவையில்லை சரியா. ஸோ இதில் எதுவுமே பண்ண தேவையில்லை, இது அப்படியே இருக்கிற மாதிரி விடுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணது பிறகு ஜஸ்ட் இந்த தானே. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு ஜென்ரேஷன் ப்ராசஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள் கியூட் ஃபாஸ்ட்னு சொல்லியிருக்கும். ஸோ இது வந்துட்டு ஸ்டார்டிங் ஒரு 1 டேக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5-6 இமேஜ் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகும் சரியா. ஸோ இப்போ பார்த்தீங்களா இருந்தால் எவ்வளோ அக்யூரேட்டாக உங்களுக்கு தந்துச்சு சொல்லி உங்களுக்கு விளங்கும். ஸோ ஜூம் பண்ணி காட்டும் உங்களுக்கு விளங்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக இந்த பேபி தந்துருக்கு சொல்லி. ஸோ நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேபி நம்ம தந்துருக்கு. ஸோ இதில் வந்து நான் நிறைய இமேஜ் ஜெனரேட் பண்ணிக்கேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்டோரிக்கு நான் கிரியேட் பண்ணப்பட்ட இமேஜஸ் தான் சரியா. ஸோ சின்ன ப்ராம்ப்ட் தான் கொடுத்தேன். நான் அவ்வளோ பெரிய ப்ராம்ப்ட்லாம் கொடுக்கல,
சின்ன சின்ன நான் ப்ராம்ப்டை கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ இமேஜஸ் தந்துருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நான் வந்துட்டு கிரியேட் பண்ணின இமேஜஸ். ஸோ இதுக்குரிய ப்ராம்ப்ட் தேவைன்றாலே நீங்கள் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரம் வந்து வாட்ஸ்அப் ஒரு சேனல் ஒன்று திறக்கிறேன். ஸோ அந்த சேனலில் வந்து இந்த ப்ராம்ப்டெல்லாம் நான் ஷேர் பண்ணுவேன். சரியா? ஸோ ஃபஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு ஹெல்ப் ஒன்று, இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூடியூப் ஆட்டோமேஷன் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டாபிக் போடும் நான் யூடியூப் ஆட்டோமேஷன் என்ன, அது இப்படி பண்ணலாம், எப்படி நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டு நீங்கள் ஏன் பண்ணலாம், சரி நிறைய பண்ணலாம். நிறைய நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஏன்னா நானும் வந்துட்டு ரீசெண்ட் டேஸாக வந்துட்டு லேர்ன் பண்ணியிருக்கேன். பட் டைம் ஷெட்யூல் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுக்காண்டியும் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி கேளாமல் இருக்கு. ஸோ அதனால் எந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணி வீடியோஸை அப்லோட் பண்ண பார்க்குறேன். சரி, அட்லீஸ்ட் என்னால் செய்யலாட்டியும் உங்களால் செய்யலும் தானே. ஸோ அந்த ஒரு இதுக்காண்டி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஸோ யூடியூப் ஆட்டோமேஷன் வந்துட்டு நான் மட்டும்தான் சொல்லித்தரேன் கிடையாது, இல்லை. சரியா? மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய ஃபாரின் யூடியூபர்ஸ் வந்துட்டு சொல்லி தராங்க. ஸோ அதுலேருந்து எனக்கு தேவையான, எனக்கு ஒரு பெஸ்ட்டாக படுற ஐட்டங்கள் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணி கொள்வேன். சரியா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். நிறைய அப்டேட்லாம் நான் கொண்டு வரேன். சரியா? ஸோ இன்றைக்கான வீடியோவில் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு கான்செப்ட்னு சொல்லி தந்திருக்கேன். பிக்லுமன் ஏஐக்கு போங்க. ஏஐக்கு போய் அந்த ப்ராம்ப்டை ஜெனரேட் பண்ணப்பட்ட ப்ராம்ப்டை நீங்கள் கொடுத்தீங்களா இருந்தால் இந்த இமேஜும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் எடுத்துக்கேன். ஸோ இது மட்டும் நான் நிறைய பண்ணணும். இப்போ ஒரு ஏஐ வீடியோ கிரியேட் பண்ண வந்தால் ஃபஸ்ட்டுக்கே வந்துட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும். உங்களுடைய ஸ்டோரிக்கு அது ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணும். என்ன ஸ்டோரி பண்ணுறீங்களோ இல்லாட்டி என்ன கான்செப்ட் பண்ணுங்க, அதுக்கு ஸ்கிரிப்ட் நீங்கள் ரெடி பண்ணணும். அதுக்கு நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணலாம். அடுத்த ஸ்கிரிப்ட்டுக்கு ஏற்ற மாதிரிக்கு நீங்கள் உங்களோட வாய்ஸ் ஓவர் எடுக்கணும். சார், ஸோ வாய்ஸ் ஓவர் எங்கே எடுக்கணும் சார், அடுத்தது வீடியோக்குள்ளே போடுறேன். அதே போல் அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸ் எடுக்கணும். ஸோ இமேஜஸ் எடுத்த பிறகு அந்த இமேஜஸை வந்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அனிமேட் பண்ணணும். ஸோ அனிமேட் பண்ணுறது எங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். அடுத்து வந்து அனிமேட் பண்ணதெல்லாம் வந்துட்டு அழகாக ஒன்று சேர்த்து நீங்கள் எடிட் பண்ணணும். ஸோ எடிட் பண்ணுறது வந்துட்டு எப்படி எடிட் பண்ணலாம், எப்படி சின்ன சின்ன கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம்னு சொல்லி எல்லாம் ஃப்ரீயாகவே நான் பண்ணித்தாங்க. எல்லாம் ஃப்ரீயாக சொல்லித்தான் நீங்கள் பார்க்கலாம். சரியா? ஸோ இன்றைக்கான வீடியோ நான் உங்களுக்கு சிம்பிள் கான்செப்ட் தான் கொடுத்துருக்கேன். எப்படியா அந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ண பட் இது ஒரு பேசிக் வீடியோங்கிறதுக்காக சிம்பிளாக கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணுமா இருந்தால் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதான் இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் அனைவரும் சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.